திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவுக்கு பார்த்தோம்னா மகா குங்குமம் வச்சு விடுறாங்க. அப்போ அவங்க கண்ணத்தில் அது உளுந்துருந்துமே ஐயோ அவர் எழுந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா மெல்லமாக அது ஊதி விடவும் அப்போ திரு முடிச்சு தான் இருக்கிற விஷயம் மகாவுக்கு தெரியாதனால அடுத்தது பார்த்தோம்னா திரு காலில் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க போகவும் அப்போ திரு கண் முழிச்சிட்டு தாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்காக இந்த மாதிரிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறா, இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தால் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது எங்கள் அம்பிகாவை தான் காட்டுறாங்க. அப்போ அம்பிகாவை சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கே போகவும் அப்போ அம்பிகா அவங்க சாமியார் சொன்னதே நினச்சி பார்த்துட்டு அவங்க சோகத்தோடு இருக்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே மகா அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ திரு ஒளிஞ்சு நின்று அவங்க பேசுகிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்பிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமியார் இந்த மாதிரிக்கு திருவுக்காக பரிகார பூஜை பண்ணணும்னு சொன்னார்ல, அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா திருவுக்காக பரிகார பூஜை நம்ம செய்யவே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மனைவி தான் பண்ணணும்னு வர சொல்லிட்டாங்க. அது மட்டுமா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு வர சொல்றாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா திரு என்கிட்ட எப்பவுமே அவன் பொய் சொன்னது கிடையாது அப்படின்னு அம்பிகா சொல்லவும் இது கேட்டு இருக்கிற திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகன் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா அங்க பாருங்க, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கும்போது நீ சொல்கிறது சரிதான். ஆனால் சாமியார் இந்த மாதிரிலாம் சொன்னதை நினச்சா எனக்கு எங்கே இருந்து பசிக்கும், எப்பவுமே சரிதான், அதை பற்றியே நினப்பாவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற திரு அதிர்ச்சடைகிறாங்க. அம்மாவுக்கு இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோ தெரியல, இந்த மகா விருந்த வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறா, இவளால் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ மகா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் சரியாயிரும், நீங்கள் சாப்பிட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா திருவை தான் காட்டுறாங்க. திரு நினைக்கிறாங்க அப்போ திவ்யா மகாவை பற்றி எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கிறா, அவளை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு விட்டுமான்னு சொல்லி கேட்டதையும் அப்போ திரு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு சொல் அப்படின்னு சொன்னதையும் அங்கே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நம்ம மகாவை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆனால் திவ்யாவுக்கு மகா யாருங்கிற விஷயம் தெரியாதனால தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறா. அது மட்டுமா அவங்க மகா ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனால் அந்த மகாவுக்கு இது என்னுடைய வீடுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுல, அப்பவுமே இவ அங்கேருந்து போயிருக்க வேண்டியது என்ன, எதுக்காக போகாமல் இருக்கிறா, இப்போ மகா யாருங்கிற உண்மை திவ்யாவுக்கோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மகா எப்படி நம்மக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கிடவே மாட்டேன்னு சொன்னா, ஆனால் இப்போ என்னென்னா என் வீட்லேயே மகாங்கிற பேரில் இருந்துக்கிட்டு இருக்கிறா, இவ அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பற்றி ரொம்பவே திரு தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மகா எல்லாருக்கும் சமையல் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கவும் அப்போ தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு உண்மையிலேயே உன்னுடைய சமையல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கும் போது இப்போ தினேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக இருந்த மாதிரிக்கெலாம் தெரியலையே, நீங்கள் பாராட்டுற அளவுக்கு அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, மகா கையால் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் இப்போ 2 மடங்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கவும் இப்போ தினேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் சமையல்லாம் பண்ணி போடலை அப்படின்னு மகாவை இந்த மாதிரிக்கு அவங்க மட்டன் திட்டியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மேலே இருந்து இதெல்லாம் திரு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா நினைக்கிறாங்க, எப்பவுமே இவருக்கு நம்மளை கண்டா பிடிக்காது, ஏன்னா இவருக்கும் நம்மளுக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கனால தான் இவரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்ததான் தினேஷ் மகாவை முடியும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறேன், உன்னை துரத்துனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் நினைக்கவும் அடுத்ததான் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா திருவை தான் அவங்க பாக்குறாங்க, ஐயோ திரு மேலே நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது திரு பார்த்தோம்னா இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் உடனே மகா மயிலுக்கிட்ட சொல்றாங்க, அண்ணா அவருக்காக நான் பிரசாதம் பண்ணி வச்சிருக்கிறோம்டா, இப்போ அவர் சாப்பிட்றதுக்காக வருவார், அப்படி வரும்போது இந்த பிரசாதத்தையும் அவரை சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே மயில் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் திருவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட போகிறாங்க. அப்போ திரு இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம இன்னும் அமைதியாக இருக்கக்கூடாது, இந்த மகாவை எப்படியாவது வீட்டை விட்டு நம்ம அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அவங்க மயில் வராங்க, என்ன திரு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மயில் அப்படிங்கிறாங்க. உடனே திரு நீ சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிடும் போது அப்போ திரு மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, மயில் நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன திரு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திரு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன், நான் உங்ககிட்ட என்ன மறைச்சிருக்கிறேன், அப்படிலாம் நான் எதுவுமே நான் மறைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ திரு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட நீ சொல்லாமல் நீ மறைச்சிட்டு இருக்கிற, ஆனால் என்கிட்ட உண்மையான இருக்கிற மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கேல்ல, நீ இப்படி துரோகியா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீயும் மகாவும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு அவங்க மேலே கோபமாகவே இருக்கிறாங்க. ஆனால் அது வெளிக்காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வா திரு சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது உடனே
சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சமையல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. மகா அப்போ வந்து திரு வந்து உட்காரவும் உடனே வந்து இந்த பிரசாத் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த திரு இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பிரசாத்தை சாப்பிட அப்படிங்கும்போது என்னது தினசரி பிரசாதம் கொண்டுட்டு வர என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கோயிலுக்கு போனேன், அதனால வந்து அந்த பிரசாதம் உனக்காக நான் வேண்டிக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து திருவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போகும்போது நீ சாப்பிட்டது போகிற மீதி எந்த தா அப்படின்னு சொல்லும்போது என்னது நேற்றுக்கு பிரசாதம் சாப்பிடும் போது தான் சொல்லி வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு தான் சொல்லி வாங்கிட்டு போனேன் அப்படிங்கும்போது இல்லை பிரசாதத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட வேண்டாமா, அதுக்காக தான் போரும் தான் சொல்லி கேட்டேன் அப்படிங்கவும் உடனே திருவும் வந்து ஓஹோ நீ எப்படிலாம் சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை பாதி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க திரு போகவும் உடனே வந்து திரு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு மகா பார்த்தோம்னா அந்த பிரசாதத்தை எடுத்து அவங்க மீதியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ திரு இது வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக சாமியார் வந்து பரிகார பூஜையெல்லாம் செய்ய சொன்னாங்களா, அதை தான் இவ பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் மயில் என்னன்னா ஒவ்வொரு நாளும் என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா. நீங்கள் எத்தனை நாள் நாடகம் ஆடுறீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் இந்த விஷயம் மட்டும் திவ்யாவுக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கூடி சீக்கிரமே இந்த மகாவை நம்ம வீட்டை விட்டு எப்படியாவது நம்ம அனுப்பிவிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் எதுக்காக இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு தெரியல, இதை நம்ம சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும். எதுக்காக வந்து நான் வந்து அதாவது திருவோட வீடுன்னு தெரிஞ்சிருந்தோம் மகா வந்து போகாமல் இருக்கிறான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இவன் நம்ம வாழ்க்கையை வந்து ஏதோ நாசம் பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவுக்கு மகாவை பற்றி இப்படிலாம் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மகாவை தான் கட்டுறாங்க. அப்போ மயில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, மகாவனுக்கு சந்தோஷமா எப்படியோ பூஜையை 3 நாள் செஞ்சு முடிச்சுட்ட, இன்னும் மிச்சம் வந்து 15 நாள் இருக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து மகாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த பூஜை ஒன்று 15 நாள் பண்ணிட்டோம்னா இந்த பரிகாரம் நல்ல மாதிரிக்கு பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. அப்போ மகா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த 15 நாள் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 15 நாளுக்குள்ள வந்து திரு வந்து மகாவை பார்த்துருவாங்களா, பார்த்தாக்கி கண்டிப்பாக வந்து மகாவை அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து திருவோட மனசுல இப்போ மகா வந்து ஒரு தப்பானவங்களாவே இருக்கவும் இதனால அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.